பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் நேரக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்திற்காக வேண்டி தொழுகையில குனூத்துல ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது கூடுமான்னா அது கூடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சில சஹாபாக்களை அழைத்து சென்று ஒரு சாரார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள இஸ்லாத்தை கற்றுத் தருவதற்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க, கொலை பண்ணிவிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அதுக்கு அவங்களுக்காக வேண்டி பத்வா செய்தார்கள். அதனால அது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். நமக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் நேரும் பொழுது, சமுதாயத்துக்கு வரும் பொழுது நம்ம தொழுகைகளில் என்ன செய்யலாம், அதை அவங்கவுங்க உணர்ந்து கொண்டு துவா செய்வதாக இருந்தால் என்ன செய்யலாம், செய்யலாம். ஆனால் உலகத்துக்கெல்லாம் இவர் சட்டாம்பலத்தனம் பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், யூசுப் கர்லாவி என்பது அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஊரில் உள்ள தொழுகையில் அவர் குனூத் நாசிலா ஓதலாமே தவிர ஒரு மார்க்க சட்டத்தை உலகளாவிய அளவில் ஆக்குற அதிகாரம் யூசுப் கர்லாவிக்கோ நமக்கோ வேற யாருக்குமோ கிடையாது. அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அவரவர்களாக விரும்பினால் என்ன செய்வாங்க, அதை முடிவெடுத்துக் கொள்வார்களே தவிர இவர் சொல்லி அப்படி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி அது தப்பான விஷயமே தவிர, அதுபோக இவர் யூசுப் கர்லாவி என்ற அவர் என்பதற்காக நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. யூசுப் கர்லாவியை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை பேணாத ஒரு மாடர்ன் மார்க் அறிஞர், மாடர்ன் அறிஞர்னு சொல்லலாம். அவரை இசைக்கருவிகள்லேருந்து எல்லாத்தையும் ஹலாலாக்கி, யூதர்களுக்கு நமக்கும் உள்ள சண்டை மத சண்டை இல்லை, அது இது எல்லை சண்டை தான் என்று சொல்கிற அளவுக்கு யூத மதமும் இஸ்லாம் ஒன்றுங்கிற அளவுக்கெல்லாம் அவர் ஓதின ஹுத்பாக்கள்லாம் இன்னைக்கு இணையதளங்களில் உலா கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அவர் ஒரு மார்க்க அறிஞராக சில நாடுகளில் மதிக்கப்பட்டாலும் அவர் அதுக்கான தகுதி உள்ளவர் கிடையாது. அது போக உலகத்துக்கெல்லாம் அவர் இப்படி சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது. ஒரு மார்க்கத்தில் கூடுமான்னு கேள்வி கேட்டால் அது கூடும் என்று நம்ம சொல்லலாம். அது மாதிரி உலகத்தில் இன்னும் பல நாடுகளில் இது மாதிரியான துன்பங்களுக்கு மக்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். பல நாடுகளில் இதே மாதிரியான என்ன செஞ்சாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் நாடுகளே அடக்குமுறை எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் என்ன செஞ்சதில்லை, இதை பற்றி யாருமே பேசினது கிடையாது. அதனால துன்பங்கள் நேருகிற ஒரு காரணத்திற்காக வேண்டி மார்க் அடிப்படையில் குனூத் நாசிலா ஓதலாமான்னா ஓதலாம். அது அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் முடிவெடுத்து ஓதணுமே தவிர இஸ்லாத்தில் போப்பாண்டவர் மாதிரி சர்வதேச தலைமையெல்லாம் கிடையாது. உலக முஸ்லிம்களுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்து யூனிஃபார்ம் ஆக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கும் இல்லை. அதனால அவன் அது ஒரு பத்வாவா சொல்லலாமே தவிர மார்க்கத்தில் கூடும் என்று சொல்லலாமே தவிர ஆர்டர்லாம் பண்ணோம்னா இப்பதான் விதத்தில் உண்டாவது. நீ என்னையா ஓத சொல்றது, பத்வாவை சொல்லு, விரும்பினா ஓதுவாங்க, விரும்பாட்டி விட்டுருவாங்க. மார்க்கத்தில் கூடும் என்பதைத்தான் சொல்லணுமே தவிர அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறதுலாம் என்ன இல்லை.